Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இம்பெல்லா ப்ரொசீஜர், இம்பெல்லானா என்ன அண்ட் அது எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதை எப்படி இன்செர்ட் பண்ணுவாங்க, ஸோ இம்பெல்லா ரிலேட்டடான கோடிங் அப்டேட்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்பேஷண்ட் கோடிங் பொறுத்தவரை இம்பெல்லா ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஹை டாலர் ப்ரொசீஜர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கோட் பண்ணணும். ஸோ கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இம்பெல்லானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். So Impella is a small catheter-based heart pump used as temporary ventricular assisted device to support patients with a severe heart condition, especially during cardiogenic shock or high-risk cardiac procedure. It helps heart pump blood more effectively, stabilizing circulation until recovery or further treatment. So Impella oda definition is தான். இது வந்து like ஸ்மால் இன் சைஸ் அண்ட் ஹார்ட் பம்ப், ஸோ மினி ஹார்ட் பம்ப்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ கார்டியோஜெனிக் ஷாக் பேஷண்ட், ஸோ பேஷண்ட் வந்து சிவியர் கார்டியோஜெனிக் ஷாக் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த இம்பெல்லா பம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எம்ஐ பேஷண்ட்டுக்கு, எம்ஐ சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹை ரிஸ்க் கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசிஏ ப்ரொசீஜர் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்தராக சில பேஷண்ட் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இம்பெல்லா பம்ப் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து லைக் சடனாக வந்து பேஷண்ட்டுக்கு ஷாக் டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ், ஸோ கிரிட்டிக்கல் இல் பேஷண்ட் வந்து ஸோ சப்போஸ் பிடிசிஏ பண்ணுறாங்கன்னா ஸோ அதனால ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சினாரியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ப்ரொஃபைலட்டிக்கலாக வந்து இம்பெல்லா பம்ப் வந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இம்பெல்லா பம்ப் வந்து ஃபுல்லாகவே பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஸோ அதோட வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர்ஸ் சிஏபிஜியாக இருக்கட்டும் அண்ட் பிசிஐ ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ மெடிகேஷன் கொடுத்து ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட் பண்ணியும் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ரெக்கவர் ஆகலை, மெடிகேஷனால ரெஸ்பாண்ட் ஆகலை, பேஷண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த இம்பெல்லா வந்து டிவைஸ் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க அன்டில் ரெக்கவரி ஆகிற வர. ஸோ அந்த இம்பெல்லா ஒன்ஸ் பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆனோன்னா அந்த இம்பெல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட டேக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி. அண்ட் பிரிட்ஜ் டு டிரான்ஸ்பிளான்ட் ஃபார் பேஷண்ட் அவைட்டிங் ஃபார் டோனார் ஹார்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஹார்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டோனார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த இம்பெல்லா வந்து யூஸ் பண்ணுவாங்க, இம்பெல்லா டிவைஸ். போஸ்ட் கார்டியாக் சர்ஜரி ரெக்கவரி வென் ஹார்ட் நீட் டெம்பரரி சப்போர்ட். ஸோ போஸ்ட் கார்டியாக் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இம்பெல்லா டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் இம்பெல்லா பார்க்கலாம். ஸோ இம்பெல்லால என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இம்பெல்லா சிபி இது வந்து பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச்சில் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எத்தனை லிட்டர் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 to 4.3 லிட்டர் பெர் மினிட்டுக்கு இந்த இம்பெல்லா வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் தான் இது பிளேஸ் பண்ணுவாங்க இம்பெல்லா சிபி. ஸோ யூஸ்வலாக இம்பெல்லா சிபி வந்து ஒரு காமனான ப்ரொசீஜர். இது யூஸ்வலாக தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த சார்ட்ஸ் வந்து இம்பெல்லா சிபி வந்து இருக்கும். ஓகேங்களா, இம்பெல்லா 5.5 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ஸோ இம்பெல்லா 5.5 இது நியூ டெக்னாலஜி கேட்டகரியில் வரும். ஸோ ஓகேங்களா, 3 கோட்ஸ் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இம்பெல்லா 5.5 சர்ஜிக்கல் அப் டு 5.5ங்கிறது வந்து அந்த லிட்டரை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அப் டு 5.5 லிட்டர் பெர் மினிட்ஸ்க்கு வந்து இந்த இம்பெல்லா வந்து பம்ப் பண்ணும். அண்ட் இம்பெல்லா ஆர்பி. ஸோ ஆர்பி பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிளில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த இம்பெல்லா ஆர்பி வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இம்பெல்லா எல்டி இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் இது வந்து 5 லிட்டர் வர பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். இம்பெல்லா சிபி வந்து 3.7 to 4.3, இம்பெல்லா எல்டிங்கிறது வந்து 5 லிட்டர் வர பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஓவராலாக வந்து இத்தனை டைப் ஆஃப் இம்பெல்லா இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பெல்லா 5.5 இது வந்து நியூ டெக்னாலஜி ப்ரொசீஜர். நம்ம யூஸ்வலாக வந்து இம்பெல்லாவுக்கு 2 ப்ரொசீஜர் நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5.5க்கு வந்து 3 ப்ரொசீஜர் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த கண்டியூட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க கிராஃப்ட். ஸோ அடிஷ்னலாக வந்து ஒரு கோட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம கோடிங் செக்ஷனில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இம்பெல்லாவுடைய டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன வந்து கத்தீட்டர் பேஸ்டு டிவைஸ் தான். ஸோ இம்பெல்லா சிபி பாருங்கள், அண்ட் இம்பெல்லா ஆர்பி, இம்பெல்லா ஆர்பி ஃப்ளெக்ஸு, இம்பெல்லா 5.5. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இம்பெல்லா 5.5 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இம்பெல்லா 5.5 ஸ்மார்ட் அசிஸ்ட் இஸ் a surgically implanted heart pump
for up to 14 days. ஸோ இந்த Impella pump 5.5 வந்து 14 days வரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். That is indicated for the treatment of ongoing cardiogenic shock that occur immediately following acute myocardial infarction, open heart surgery, cardiomyopathy, myocarditis in adult patient and in pediatric patient weight greater than 30 kg. And Impella 5.5 with the smart assisted unloads the left ventricle and provide the circulatory support necessary to allow heart recovery and early assessment of residual myocardial function. ஸோ Impella 5.5 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹார்ட்டை வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து லைக் சக் பண்ணிவிட்டு ஸோ அவுட்புட் இங்கே தான் ஓகேங்களா, தொராசிக் அயோட்டாவில் வந்து போயிட்டு பம்ப் பண்ணி ஸோ பிளட்டை வந்து பம்ப் பண்ணிவிட்டு ஸோ ஆர்கனில் வந்து லைக் பிளட்டை வந்து ஸோ பம்ப் பண்ணி விடும். ஸோ ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனை வந்து இது டேக் ஓவர் பண்ணிக்குது Impella பம்ப் ஓகேங்களா. ஸோ அப் டு Impella 5.5 வந்து அப் டு 5 லிட்டர் வர பெர் மினிட்டுக்கு வந்து பம்ப் பண்ணி 5.5 லிட்டர் வர பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது நியூ டெக்னாலஜி ப்ரொசீஜர் கேட்டகரியில் வரும் ஓகேங்களா. அடிஷ்னலாக ஒரு கோடு வந்து நம்ம நியூ டெக்னாலஜி ப்ரொசீஜரில் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இதில் வந்து எப்படி இந்த Impella 5.5 வந்து எப்படி எந்த அப்ரோச்சில் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஆர்ட்ரி வழியாக இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சிலரி ஆர்ட்ரி ஸோ ஆர்ட்ரி வழியாக அந்த மாதிரி போயிட்டு கன்வலேஷன் இது வழியாக அந்த மாதிரி போயிட்டு ஸோ டேரெக்டாக வந்து வென்ட்ரிக்கிளில் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. டிப் இந்த Impella வந்து ஸோ வென்ட்ரிக்கிளில் போயிட்டு பிளேஸ் ஆயிரும். ஆக்சிலரி ஆர்ட்ரி வழியாக வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவாங்க. ரைட் ஆர் லெஃப்ட் பை ரைட்லேயும் பண்ணுவாங்க, லெஃப்ட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ ரைட்டில் பண்ணியிருக்காங்கன்னா ரைட் எடுக்கணும், லெஃப்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ட்ரி எடுக்கணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக தொராசிக் அயோட்டாவில் இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு சின்ன இன்சைஸ் மாதிரி பண்ணி ஸோ அது வழியாக இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ உள்ள இந்த மாதிரி போயிடும். ஸோ தொராசிக் அயோட்டாவில் ஒரு ஸ்மால் இன்சிஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம Impella கோடிங்க்கு வரலாம். ஓகே, ஸோ Impella கோடிங் பொறுத்தவரை ஸோ 2 ப்ரொசீஜர் நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். Impella இன்செர்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Impella CP வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. இன்செர்ஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் அசிஸ்டட் சிஸ்டம் இன்டு ஹார்ட் பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச். அதோட அடிஷ்னலாக வந்து நீங்கள் அசிஸ்டன்ஸ் வித் கார்டியாக் அவுட்புட் யூசிங் Impella பம்ப் கண்டினியூஸ் இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் கோட் பண்ணணும். Impella மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ கத்திட்டர் ஸோ அது வந்து Impella மிஷினில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 ப்ரொசீஜர் நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இன்செர்ஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் அசிஸ்ட் சிஸ்டம் இன்டு ஹார்ட். ஓகே, Impella CP வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் குவாலிஃபையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குவாலிஃபையர் வந்து இது நார்மலாக இஸி கொடுத்துருக்கேன். பட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பாருங்கள், இதோடைய DRG பாருங்கள் 215 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் DRG பாருங்கள் 221. இதில் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ ஜஸ்ட் குவாலிஃபையர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. 3RG 3RJ இன்டர் ஆப்ரேட்டிவ். ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு PTCA ப்ரொசீஜர் பண்ணுறாங்க அப்போ வந்து Impella CP வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த Impellaவை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதே செட்டிங்கில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இல்லை 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் ரிமூவல் கிடையாது. சேம் அந்த சர்ஜரி முடிஞ்சால் அப்போவே வந்து Impellaவை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த குவாலிஃபையர் வந்து J கொடுக்கணும், இன்டர் ஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதனால் உங்கள் DRG பாருங்கள் 221 சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஒரு சர்ஜரி பண்ணும்போது Impella வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த Impella வந்து சர்ஜரி முடிஞ்சோன்னா ரிமூவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஓகே, ரிமூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் இன்டர் ஆப்ரேட்டிவ் கொடுக்கணும். ரிமூவ் பண்ணலை லெஃப்ட் இன் பிளேஸ் Impella வந்து லெஃப்ட் இன் பிளேஸ் நெக்ஸ்ட் டே தான் ரிமூவ் பண்ணுறாங்க, இல்லை 3 நாள் கழிச்சு தான் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரிமூவல் தனியாக நீங்கள் கோட் பண்ணணும். இந்த மாதிரி இன்டர் ஆப்ரேட்டிவ்னு எடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இன்டர் ஆப்ரேட்டிவ்னு எடுத்தீங்க அப்படின்னா அது சர்ஜரி முடிஞ்ச அப்போவே வந்து அந்த Impella வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் குவாலிஃபையர் வந்து J கொடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது 221 வந்து உங்கள் DRG வரும். ஸோ ரிப்போர்ட் வந்து கார்டியாக் ப்ரொசீஜர் ரிப்போர்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஷீட்டில் போயிட்டு கார்டியாக் ப்ரொசீஜர் ஷீட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் Impella 5.5. ஸோ சேம் லைக் insertion of short-term external heart assisted system into heart percutaneous approach assistant with cardiac output using Impella pump continuous. இந்த 2 கோடு சேமாக தான் இருக்குது. அடிஷ்னலாக அந்த கண்டியூட் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ Impella 5.5ல வந்து ஸோ இன்செர்ட் பண்ணும்போது ஒரு கிராஃப்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஸோ அந்த கண்டியூட் மாதிரி கிரியேட் பண்ணி ஸோ அது வழியாக தான் வந்து இந்த Impella பம்பை வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த கண்டியூட்டை கிரியேட் பண்ணுறதுனால இது நியூ டெக்னாலஜி கேட்டகரி.
Xல ஆரம்பிக்கிறது எல்லாமே நியூ டெக்னாலஜி ப்ரொசீஜர் தான். The X2HM0F9 insertion of conduit to short-term external heart assisted system into left axillary artery, open approach, new technology. ஓகே, ஸோ நியூ டெக்னாலஜி ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து உங்கள் டிஆர்ஜி பாருங்கள் 002க்கு வந்து உங்கள் ப்ரொசீஜரை வந்து கொண்டு போய் உங்கள் டிஆர்ஜி வந்து 002க்கு வந்து கொண்டு போயிடுது. ஸோ இம்பெல்லா ப்ரொசீஜர் வந்து ஸோ ஆக்சிலரி ஆர்ட்ரி வழியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ உங்கள் டிஆர்ஜி வந்து 003 இம்பெல்லா 5.5. ஸோ இம்பெல்லா 5.5 இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இன்செர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், ஆக்சிலரி ஆர்ட்ரியா இல்லையான்ட்டு. ஆக்சிலரி ஆர்ட்ரி வந்து உங்கள் டிஆர்ஜி வந்து 002. இது ஆல்மோஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டிஆர்ஜி தான். இது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆர் இம்ப்ளான்ட் ஆஃப் ஹார்ட் அசிஸ்டட் சிஸ்டம். ஓகே, ஸோ டிஆர்ஜி பாருங்கள். ஸோ இந்த ப்ரொசீஜரை மிஸ் பண்ணிடுறாது. நிறைய பேர் இம்பெல்லாவை பார்த்தோன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த 2 கோட்ஸ் கோட் பண்ணிடுவீங்க. பட் இம்பெல்லா 5.5ல ஆக்சிலரி ஆர்ட்ரி அப்ரோச்சில் பண்ணிக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கோட் அடிஷ்னலாக கொடுக்கணும். ஸோ டோட்டலாக 3 கோட்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கோட் பண்ணுங்கள். ஸோ டிஆர்ஜி வந்து ஹை டிஆர்ஜி வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இம்பெல்லா 5.5ல வந்து தொராசிக் அயோட்டா. ஸோ தொராசிக் அயோட்டா பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து இன்சர்ஷன் ஆஃப் கண்டியூட் ஷார்ட் டேர்ம் அதே தான். பட் இது வந்து தொராசிக் அயோட்டா வழியாக இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய டிஆர்ஜி இம்பெல்லா சிபி டிஆர்ஜி தான் வருது. சேம் ப்ரீவியஸாக சிபி பார்த்தோம்லாம் இம்பெல்லா சிபி. ஸோ அதே டிஆர்ஜி தான் வருது. இது வந்து இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த ப்ரொசீஜர் நியூ டெக்னாலஜி ப்ரொசீஜர் தான் இதுவுமே. இது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொராசிக் அயோட்டா வழியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சிலரி ஆர்ட்ரி, இது வந்து தொராசிக் அயோட்டா. ஸோ என்ன அப்ரோச்சில் வந்து இந்த இம்பெல்லாவை இன்செர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆக்சிலரி ஆர்ட்ரின்னு ரிப்போர்ட்டில் இருந்தாலே ஸோ நீங்கள் ஆக்சிலரி ஆர்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ன அப்ரோச்சில் இன்செர்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி டிஆர்ஜி மாறுது. அதுக்கப்புறம் அந்த இம்பெல்லா வந்து எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜரை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த குவாலிஃபையரை வச்சு டிஆர்ஜி மாறுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் இம்பார்ட்டண்டாக கவனிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து இம்பெல்லா 5.5. சாரி, இம்பெல்லா வந்து பைலேட்டரல் இம்பெல்லா பைவென்ட்ரிக்கல் பைவென்ட்ரிக்கல் இம்பெல்லா பிளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ரைட் வென்ட்ரிக்கல்லையும் பேஷண்ட்டுக்கு ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல்லையும் இம்பெல்லா வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. அண்ட் லெஃப்ட் சிபி இம்பெல்லா சிபி வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டேரெக்டாகவே இன்செர்ஷன் ஆஃப் பை வென்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் அசிஸ்டட் சிஸ்டம் இன்டு ஹார்ட் பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச் டு ஐடென்டிஃபை தி இன்செர்ஷன் ஆஃப் பை வென்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் அசிஸ்ட் டிவைஸ். இந்த மாதிரி பை வென்ட்ரிக்கல்னே நீங்கள் எடுத்து கோடை வந்து லீட் பண்ணலாம். இது கோடிங் கிளினிக்கே இருக்குது. இம்பெல்லா பை வென்ட்ரிக்கல் எப்படி கோட் பண்ணுறோம். ஸோ இதோடைய டிஆர்ஜி 215 தான் வரும். ஓகேங்களா, ஸோ கோடிங் கிளினிக் பார்க்கலாம். இம்பெல்லா சிபி லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்டட் டிவைஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் வியா ஃபிமோரல் ஆர்ட்ரி. ஸோ ஃபிமோரல் ஆர்ட்ரி வழியாக வந்து இந்த கத்தீட்டரை இன்செர்ட் பண்ணி இம்பெல்லா வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போயிட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. Okay, left ventricular assisted device support was undertaken. The patient hemodynamics improved. However, due to changes in left ventricular geometry and increased venous return to the right side, despite introphic support, there was evidence of significant right ventricular dysfunction associated with the low cardiac index. As such, the decision was made to place Impella RP, right ventricular assisted system, right common femoral vein axis, and then combination of fluoroscopic and transesophageal echo guidance. The Impella RP device was introduced into the left common pulmonary artery, and right ventricular assisted device support was undertaken. So right ventricular support was undertaken. The patient hemodynamic was stabilized and pressure requirement reduced. How both ventricular assisted device report in the PCS ICD-10 PCS. Okay, so இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ பை வென்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து வென்ட்ரிகுலர் டிவைஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைடும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிசிஎஸ் வேல்யூ பயோவென்ட்ரிகுலர்லாம் இருக்குது. ஓகேங்களா, டேரெக்டாகவே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த கோட் எடுத்துக்கலாம். இன்செர்ஷன் ஆஃப் பயோவென்ட்ரிகுலர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் அசிஸ்டட் சிஸ்டம் இன்டு ஹார்ட் பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச். ஓகே, ஸோ இதுவுமே டிஆர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 215 தான் வரும். ஸோ ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சு, ஸோ இம்பெல்லா வந்து ரைட் வென்ட்ரிக்கலில் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் மோஸ்ட்லி வந்து பைலேட்ரலில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்து நீங்கள் பைலேட்ரல் எடுத்து கோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃபார் அவர் சேனல். ஸோ தேங்க்யூ, பாய், டேக் கேர்.